வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியிலே நமது செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் திரைப்பட சம்பந்தமான தகவல் ஒன்றை தந்திருக்கிறார். 12 ஆண்டுகள் கிடப்பில் இருந்து பொங்கல் விருந்தாக வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் மதகத ராஜா. மதகத ராஜா சுந்தர் சி அவர்கள் இயக்கத்தில் இந்த படம் எடுக்கப்பட்டு 12 ஆண்டு காலம் பல்வேறு பிரச்சனைகளின் காரணமாக வெளிவராமல் முடங்கி கிடந்தது. கடந்த 12ஆம் தேதி பொங்கல் விருந்தாக இந்த படம் வெளிவந்து வெற்றிகரமான ஒரு திரைப்படமாக நகைச்சுவை, இன்னும் குடும்ப கலாச்சாரம் என்று அனைத்து அம்சங்களோடு ஒரு திரைப்படத்திற்கு தேவையான மசாலாக்களோடு வெளிவந்து இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது என்றும், இதில் மறைந்த திரைப்பட நடிகர் மணிவண்ணன், மனோபாலா, விஷால், சந்தானம் என்று இவர்களோடு அஞ்சலி, சரத்குமார் அவருடைய மகள் திருமணமாகி திரைப்படத்திலிருந்து ஒதுங்கியிருந்தாலும் அவரும் இதில் கதாநாயகியாக நடித்து இந்த திரைப்படம் இன்றைக்கு சூப்பர் ஹிட் அடித்திருக்கிறது. இந்த திரைப்படம் ஒரு ஜாக்பட்டை 50 கோடி வசூலை தாண்டி 60 கோடியை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த திரைப்படம் 12 ஆண்டு காலமாக முடங்கி கிடந்து 60 கோடிக்கு மேல் இந்த படம் வசூலித்திருக்கிறது என்று சொன்னால், இந்த திரைப்படத்தால் திரைப்பட தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர், இன்னும் திரையரங்கு உரிமையாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் என்று எத்தனை பேர் இன்றைக்கு அவர்கள் தங்களுடைய துன்பங்களில் இருந்தும் கஷ்டங்களில் இருந்தும் மீண்டிருக்கிறார்கள். இதை போல 300 திரைப்படங்கள், ஒன்றல்ல, இரண்டல்ல, மூன்றல்ல, 10 அல்ல, 20 அல்ல, 100 அல்ல, 300 திரைப்படங்கள் இதுபோல் முடங்கி கிடக்கிறது என்றும், எந்த திரைப்படங்கள் எல்லாம் வெளிவந்தால் அதனுடைய தயாரிப்பாளர், இயக்குனர், இசையமைப்பாளர், பாடகர், தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர், நடிகைகள் என்னும் திரையரங்கு உரிமையாளர்களெல்லாம் இதனை மகிழ்ச்சி அடைவார்கள். தங்களுடைய கஷ்டங்களிலிருந்தும் கடன்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் விடுபடுவார்கள் என்று பல திரை உலக வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதில் ராஜன் என்ற பட தயாரிப்பாளர், திரைப்பட தொழில்நுட்ப கலைஞர் நமக்கு தெரிவித்த போது, திரைப்பட தயாரிப்பாளரும் விநியோகஸ்தர் தங்க தலைவரும் பல்வேறு தொழில்நுட்பத்தோடு நடிகராகவும் விளறிய கே. ராஜன் அவர்கள் நமது செய்தியாளரிடம் தெரிவித்த போது, கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல் திரை உலகத்தில் பணம் முடங்கி கிடக்கிறது என்றும், 1000 கோடிக்கு மேல் என்று தெரிவித்திருக்கிறார். இது பற்றி மேலும் நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்களிடம், சென்னை ரவி அவரிடம் தெரிவித்த போது, சுந்தர் சி இயக்கத்தில் விஷால் நடித்த மதகத ராஜா படம் நிதி பிரச்சனை, கோர்ட் வழக்குகளில் சிக்கி 12 ஆண்டு காலமாக முடங்கி கிடந்தது. இப்போது திரைக்கு வந்துள்ள இந்த திரைப்படம் வெற்றி படமாக அமைந்திருக்கிறது. இதை போல கௌதமம் மேனன் இயக்கத்தில் விக்ரம் நடித்த துருவ நட்சத்திரம் படம் 2017ஆம் ஆண்டு வெளியிடப்பட வேண்டிய படம் சில பிரச்சனைகள் காரணமாக முடங்கி கிடக்கிறது. இதை போல சீனு ராமசாமி இயக்கத்தில் விஜய் சேதுபதி, விஷ்ணு விஷால், நந்திதா உள்ளிட்டோர் நடித்துள்ள படம் பொருளாதார ஏவல் முடியாமல் 10 வருடங்களாக முடங்கி கிடக்கிறது. சீனு ராமசாமி அவர்கள் இயக்கத்தில் வெளிவர வேண்டிய திரைப்படம் என்றும்
அதைப் போல கார்த்திக் நரேன் இயக்கத்தில் அரவிந்தசாமி, ஆத்மிகா, ஸ்ரேயா சரண் நடித்த நரகாசூரன், வெங்கட் பிரபு இயக்கத்தில் சிவா, ஜெய் சத்யராஜ் நடித்துள்ள பார்ட்டி என்ற திரைப்படமும் இந்த பட்டியலில் இருக்கிறது என்றும், இதை போல சந்தானம் நடித்துள்ள சர்வர் சுந்தரம், நாகேஷ் அவர்கள் நடித்த ஒரு திரைப்படத்தினுடைய பெயர் சர்வர் சுந்தரம். அந்த படம் அவருக்கு இட்டடித்தது நாகேஷுக்கு. அதே பெயரை எடுத்து சர்வர் சுந்தரம் என்று சந்தானம் அவர்கள் நடித்துள்ள திரைப்படம். இந்த திரைப்படங்கள் எல்லாம் வெளிவர வேண்டும் என்று நமது நீலமலை தொலைக்காட்சியின் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு, இந்த திரைப்படங்களை எல்லாம் சிறப்பான முறையிலே செய்தியாக வடிவமைத்து எந்தெந்த இடத்தில் எந்தெந்த காட்சிகளை போட வேண்டும் என்று அழகாக நமது செய்திக்கு வடிவமைத்திருக்கின்ற நமது செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் திரு பிரசாத் அவர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக, இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் கண்டு மகிழுங்கள். எந்த நேரத்தில் எப்போதும் நீங்கள் இதுபோன்ற செய்திகளை யூடியூப் பகுதியிலே கண்டு மகிழலாம். அதற்கு நீங்கள் இதுவரை NMTV யூடியூப் பகுதியிலே அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமானாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டு மகிழலாம் என்று தெரிவித்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்